வணக்கம். பெரியார் அம்பேத்கர் மக்கள் கழகத்தின் சார்பாக புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியருக்கு வேண்டுகோளாக வைக்கிறோம். நாங்குடி பகுதி சேர்ந்தவங்க இவங்க பல ஆண்டுகளாக குடியிருந்து வர்றார்கள். இவங்க குடியிருந்த பகுதியை நாகூர் கனிங்கிறவர் 100 ஏக்கருக்கு மேலே நிலம் உள்ள பணம் படைத்தவர். அவர் இந்த ஏழையினுடைய குடிப்பகுதியை அரசு மூலியமாக அவர் பட்டா போட்டிருக்கார். அரசாங்கம் எப்படி அவருக்கு பட்டா போட்டு கொடுத்தாருந்தே இவர்களுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. பணம் கொடுத்தா பட்டா போட்டு கொடுக்காங்க. இது அரசு செய்த ஒரு தவறான குற்றச்சாட்டாக பதிவு செய்கிறோம். இருக்கு தோழ, எல்லாமே இருக்கு. அரசு கொடுத்த அவர் பட்டா கொடுத்த இடமும் ஆவணமும் எல்லாமே இருக்கு. அரசு கெசட்ல ஏற்றிருக்காங்க. அதனால இவங்க குடியிருக்க பகுதியை இப்ப அப்புறப்படுத்துறதுக்கு நாகுடி காவல்துறையில புகார் தெரிவிச்சிருக்காங்க. அப்ப புகார் நாகுடி காவல்துறையில புகார் கொடுத்து காவல்துறை மூலியமாக அந்த வீட்டை இடிப்பதற்கு சிசிபி மூலியமா வீட்டை இடிக்க போதுதான் இவங்களுக்கு தெரியுது அவருக்கு பட்டா இருக்குன்னு. அப்போ ஒரு குடியிருக்க பகுதியை பட்டா எப்படி கொடுத்தாருன்னு இவங்களுக்கும் தெரியல. ஆனா அரசு கவனத்துக்கு கொண்டு போறது அவருக்கு கொடுத்த பட்டா உடனே ரத்து செய்யணும். அது குடியிருக்க பகுதிகளுக்கு அரசு மூலியமாக உடனடியாக பட்டா வழங்கணும். அங்க வீடு இல்லாத ஏழைகள் வெகு பேர் இருக்காங்க. அவங்களுக்கு அதே இடத்தை சர்வே பண்ணி கொடுத்து அவர்களுக்கு பட்டா வழங்கணும். மீண்டும் சொல்லுகிறோம், மாவட்ட ஆட்சியாளரும் சரி அரசுக்கும் சரி இது சரியான ஒரு நடவடிக்கை எடுக்கும்படி பெரியார் அம்பேத்கர் மக்கள் சார்பாக மீண்டும் ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம். நிலம் இல்லாத ஏழைகளுக்கு தான் அரசு இடத்துல குடியிருக்கணும். நிலம் இல்லாத ஏழைகளுக்கு தான் அரசு புறம்போக்கு இடத்துல குடியிருக்கணும். நிலம் இருக்கிறவங்களுக்கு எந்த அடிப்படையில அரசாங்கம் நிலம் கொடுக்குன்னு தெரியல, அரசு பட்டா கொடுக்குன்னு தெரியல. அதனால சொல்றேன், தயவு செஞ்சு இங்க உள்ள மக்கள் அனைவருமே நேரடி ஆய்வு நடத்தி இவர்கள் எல்லாருமே அடுத்த போய் குடியேற நிலைமைக்கு இன்னைக்கு உருவாக்கி கணிக்கிறவன் உண்மை. அதே நேரத்தில் இவர்கள் பல பேரை வச்சு உண்மை இந்த பாதிக்கப்பட்டவங்களே பேசுவாங்க. ஒரு 2 நிமிஷம் அம்மா ரெடி ஆயிக்கங்க. அதே நேரத்தில் நாகுடி காவல்துறையை வைத்து இவர்கள் மீறி பொய்யான ஒரு வழக்கையும் போடுவதற்கு தயார் நிலையில் ஆயிட்டாங்க. நாங்க அதுபோல எங்களுக்கு தெரியப்பட்டு குடியிருக்க பகுதியை மிரட்டுறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. சட்ட ரீதியாக அவர்களுக்கு பட்டா வழங்குங்க. எவனுக்கோ உள்ள இடத்த தனிநபருக்கு நீங்க பட்டா எந்த அடிப்படையில் கொடுத்தான்னு சொல்லி அவங்களுக்கு இது பண்ணிருக்கேன். அதுல இருந்து காவல்துறை சிசிபியை அப்புறப்படுத்திட்டாங்க. அதனால இவர்கள் மாவட்ட ஆட்சியர் மீண்டும் ஒரு முறை வைக்கிறான். இவர்களை நீங்க ஆய்வு நடத்தி புதுக்கோட்டையில இது மாதிரி தொண்டா இது ஒரு கொடுமை நடக்கிறது. பல ஆண்டுகளாக புதுக்கோட்டை மாவட்டம் ஒரு தலித்துகள் மேல இது ஒரு கொடுமையாக நடக்கிறது. குடியிருக்க பகுதியை அப்புறப்படுத்துறது, குடியிருக்க பகுதியை இன்னொரு பட்டாப்பட்டு கொடுக்கறது, குடியிருக்க பகுதிக்கு இன்னொருக்கு விற்கிறது, குடியிருக்க பகுதியை அரசுக்கு தேவையான எடுத்துவிட்டு இன்னொரு பட்டாப்பட்டு கொடுக்குது. இது புதுக்கோட்டை தொகுதியில தொண்டூர் தான் நடக்குது. அதே ஜாதிய வன்கொடுமையும் இந்த புதுக்கோட்டை தொகுதியில தான் நடக்குது. அதனால இந்த புதுக்கோட்டை தொகுதியை சீரும் சிறப்பும் நடத்தும் சொல்லி மாவட்ட ஆட்சியாளருக்கு ஒரு வேண்டுகோளாக வைக்கிறோம். தயவு செஞ்சு ஏழை பக்கம் நின்று ஏழைக்காண்டி பாடுபடுங்க. ஏழையில் பேச்சை கட்டி ஏழைக்காண்டி நீங்க நன்மையை செய்யுங்க. நீங்கள் பணம் படைத்தவனுக்கு பணம் கொடுப்பேன், ஒரு காலத்தில் அந்த பணமே உங்களை பழியாக்கி விடும். அதனால தயவு செஞ்சு ஏழைகளை விசாரிச்சு இவர்களுக்கு இலவச பட்டா கொடுக்கணும். இவர்கள் மீது தூண்டுதலை வைத்து ஆள் பழமும் பணம் பலத்தை வைத்து இவரை அப்புறப்படுத்த நீதித்துறை மூலியமாக காவல்துறையால் மீது வழக்கு போடும் என்று மீண்டும் ஒரு முறை சொல்லி பெரியார் அம்பேத்கர் மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறோம். இது சரியான முறையில் நீங்க நடவடிக்கை எடுக்கல என்றால் இது பெரும் போராட்டத்தை நடத்துவோம் என்று சொல்லி மீண்டும் ஒரு வாய்ப்பு சொல்லி நன்றி, வணக்கம். அம்மா வணக்கம். நாங்க இருக்கிற குடும்பத்தை பாருங்க, எங்க வீட்டை பாருங்க. 30 வருஷமா நாங்க இருக்கிறோம். இப்போ 2004 நாங்கள் இருக்கிற இடத்த இலவச பட்டா போட்டு வாங்கியிருக்கா எங்களுக்கே தெரியாது. 2024 தான் எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு எப்படி தெரியும்னா, வீட்டை இடிக்க வந்தாங்க. அப்போ தான் அறந்தாங்கிலேருந்து ரோந்து போலீஸ் எதுக்குப்பா இடிக்க வரான்னு கேட்டாங்க. தெரியல சார், நாங்கள் குடியிருக்கிறோம், இதில் இடிக்க வராங்க அப்படின்னு. அவங்க சொன்னால் இவ்வளோ இடிக்கிறீல உங்களுக்கு என்ன இது ஆதாரம், உங்கள்கிட்ட இடம்னு தெரியல அப்படின்னு. அப்போ அவங்களே எடுத்து காமிச்சா, இது எல்லாம் எங்கள் வீட்டு போயிடும், பட்டா போட்டு வாங்கியிருக்கோம். அந்த இடம் மற்ற இடம்லாம் அவங்க இடம். ஆனால் நாங்கள் இருக்கிறது இலவச பட்டா போட்டு வாங்கியிருக்காங்க. 2004 41 இயர்ஸு நாங்கள் அந்த இடத்த இலவச பட்டா போட்டு வாங்கியிருக்காங்க. அப்போ அவங்க தான் சொன்னாங்க, இது இலவச பட்டா போட்டு வாங்கியிருக்காங்க, அது எப்படி நீங்கள் இலவச பட்டா போட்டு வாங்கிட்டு உங்கள் குடும்பத்தை கிளப்புறியா அப்படின்னு. அதுக்கப்புறம் மனு கொடுக்கமான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் மனு கொடுக்கணும். ஒரு 10 மனு கொடுத்துருக்கோம். இதுவரையும் அந்த மனு நாங்கள் கொடுக்குற மனு அறந்தாங்கி ஆர்டிஓ ஆஃபீஸில் எப்படி அதை எதிர்க்க அந்த
பட்டா வாங்கியிருக்கிறவங்களுக்கு எப்படி போகுது? இதுவரை ஒரு நேரடியாக வந்து ஒரு பார்வையிடலை, வந்து வீட்டை பார்க்கல, இந்த மனுக்கான ஒரு ஃபோன் பண்ணி கூட எதுவுமே கேட்கல. ஆனால் கொடுக்குற மனு எப்படியோ அவங்க வாங்குறா. இப்போ கூட சொல்கிறாரு ஆர்டிஓ ஆஃபீஸில், இங்கே சொல்கிறாங்க கலெக்டர் ஆஃபீஸில், நீங்கள் கொடுத்துக்கிற மனு ஒருத்தர் வந்து கேட்டாமா குட்டையா ஒரு பாய் வந்து கேட்குறாரு அப்படின்னு. அப்போ அந்த மனு எப்படி அங்கே போகுது? எங்களுக்கு இலவச பட்டா போட்டு கொடுக்கணும். கரண்ட் இல்லை. நாங்கள் முதல்ல கீத்து வச்சிருக்கோமான்னு பாருங்க. எங்கள் வீட்டை நேரடியாக வந்து பார்வையிடணும், நேரடியாக வந்து ஆய்வு பண்ணணும். எங்களுக்கு இலவசம் எங்களுக்கு இலவசம் பண்ணணும். முதல்ல கரண்ட் இழுக்கணும். வந்து பாருங்க அந்த இடத்த. யாருமே இதுவரையும் வந்து பார்க்கல. பாம்பெல்லாம் இலையுது, வெறும் வேலிக்கருவை. அதுக்குள்ள தான் நாங்கள் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு இருக்கோம். கரண்ட் இல்லை, பிள்ளைகளை படிக்க முடியலை. ஸோ ரொம்ப சிரமமாக இருக்குது. தண்ணி இல்லை. ஆனால் ஒரு ராவத்தர் வீட்டு உள்ள தான் நாங்கள் தண்ணி வாங்கிக்கிறோம். 2 குடமாக வாங்கிக்கிறோம்.